நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படி நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதனுடைய 147 அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுவதாக. இதனால் இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாக நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இது ஒரு பிரதானமான தேவஜனங்களாக நம்மை பலப்படுத்தும்படியான ஒரு வாக்கு தத்துவம். இது ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமையானால் தேவஜனங்களாகிய நம்மை தான், நமக்குரிய ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் இந்த வசனத்திலே நமக்கு தெரியப்படுத்துகிறார். கர்த்தர் எருசலேமை கட்டின பிற்பாடுதான் துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டி சேர்க்கிறார். புரியுற மாதிரி சிம்பிளா சொல்லணும்னா, தேவ ஜனங்களுக்கான நன்மையை அவர் கட்டி முடித்த பிற்பாடுதான், ஆயத்தப்படுத்தின பிற்பாடுதான், அதற்கென தேவன் நியமித்த தம்முடைய ஜனங்களை அதை சுதந்திரிக்கும்படியாய், அதை அனுபவிக்கும்படியாய் தேவன் தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தேவன் கூட்டி சேர்க்கிறார். அந்த ஆசீர்வாதத்திற்குள்ளே அழைத்து வருகிறார். இன்றும் தேவஜனங்களாக நம்மோடு கூட இந்த அனுபவத்தை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்காகவும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். தேவஜனங்களாக நானும் நீங்களும் பரலோக தேவனுடைய சொந்த ஜனமா இருக்கிறோம். நமக்குரிய நன்மைகளை நாம் இன்னும் சுதந்திரிக்காமல், அதை அனுபவிக்காமல், அதை நோக்கின பாதையிலே அதை கிட்டி சேரும்படியால் நாம் இன்னும் கூட்டி சேர்க்கப்படாமல் இருக்க காரணம் என்ன தெரியுமா? நமக்கான நன்மை, நமக்கான ஆசீர்வாதம், நமக்கான வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவாகவில்லை. கர்த்தர் அதை நிறைவாக உருவாக்கின பிற்பாடுதான், கர்த்தர் நமக்குரிய நன்மைகளை ஆயத்தப்படுத்தின பிற்பாடுதான், அதை கட்டி முடித்த பிற்பாடுதான் தேவஜனங்களாகிய நம்மை அதை சுதந்திரிக்கும்படியால் அவர் அழைத்து செல்வார். அவர் நம்மை கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து முடிக்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். அவருடைய கிரியைகள், அவருடைய செயல்ல எதுவுமே எப்படி இருக்காது, பாதியாகவோ அரைக்குறையாகவோ இருக்காது. வசனமும் அதை தான் சொல்லுகிறது. அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்று. தேவஜனங்களாகிய நம்மையும் கர்த்தர் இன்றும் அநேக காரியங்களுக்காக, நன்மைகளுக்காக, வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கும்படியாக நம்மை காத்திருக்க வைப்பதின் காரணம் என்ன தெரியுமா? நமக்கான ஆசீர்வாதத்தை, நமக்கென அவர் ஆயத்தப்படுத்தின நமக்குரிய ஸ்தானங்களை அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அதை கட்டி முடித்த பிற்பாடுதான், அந்த நன்மை நிறைவான பிற்பாடுதான் தேவஜனங்களாகி நாம் அதை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் அதிலே நம்மை பிரவேசிக்க செய்வார். நமக்குரிய வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பார். அது வரைக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கை சிதறப்பட்ட அனுபவத்தை போல இருக்கும், வெறுமையான அனுபவத்தை போல இருக்கும். ஆனா தேவன் நியமித்த ஏற்ற காலத்தில் தேவஜனங்களாகிய நம்முடைய சுதந்திரத்தை, நம்முடைய வாக்கு தத்தத்தை, நமக்கென தேவன் நியமித்த ஆசீர்வாதங்களை, அவர் நமக்கென கட்டி முடித்த நன்மைகளை நாம் அனுபவிக்க, நாம் அதை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மை அதிலே பிரவேசிக்க செய்வார். அதற்குரிய பாதையிலே அதை கிட்டி சேரும்படி, அதை சுதந்திரிக்கும்படியா கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பார். கர்த்தரே இதை செய்து முடிப்பார். நித்திய காலமாய் கர்த்தர் நமக்கென தந்த நன்மைகளை நாம் சுதந்திரிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இதை கர்த்தர் செய்யும் பொழுது எந்த வல்லமையாலும் தடுக்க முடியாது. எந்த வல்லமையாலும் நமக்குரிய நன்மையை கர்த்தர் நமக்கு தர விடாதபடிக்கு எந்த காரியத்தாலும், எந்த மனுஷனாலும், எந்த அந்தகார வல்லமைகளாலும் கர்த்தரின் கரத்திலிருந்து பறிக்க முடியாது. ஏன்னா நீங்களும் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் ஒருவரே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் கரத்தை தடுக்கவோ, அதை முடக்கவோ, அதை திருப்பவோ எந்த ஒரு வல்லமை கிடையாது. இப்ப நமக்கென நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் நமக்குரிய நன்மைகளை கட்டி கொண்டிருக்கிறது. எப்பொழுது அது கட்டி முடிக்கப்படுகிறதோ அப்பொழுது நாம் அதை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நம்மை கூட்டி சேர்ப்பார். கர்த்தர் நம்மை அதை சுதந்திரிக்க வைப்பார். அதுவரைக்கும் தேவஜனங்களாகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? தேவஜனங்களாகி நானும் நீங்களும் நம்மை நேசித்து, நம்மை தெரிந்து கொண்ட, நமக்காக யாவையும் செய்து கொண்டிருக்கிற, நமக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற கர்த்தருடைய முகத்தை நோக்கி அவருடைய சமூகத்துல தேவஜனங்களாகி நாம் காத்திருக்கணும். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய விசுவாசத்தை, நாம் அவர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். அது மாத்திரமல்ல, காத்திருக்கிற காலத்தில் ஆண்டவரை விசுவாசித்தால் மட்டும் போதாது, ஆண்டவருடைய சமூகத்துல, அவருடைய பிரசன்னத்துல, அவருக்கு பிரியமான நிலையில தேவஜனங்களாகி நாம் காத்திருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு தேவ ஜனத்திற்கு தேவன் தம்முடைய ஏற்ற காலத்தில் அவர்களுக்கென அவர் ஆயத்தப்படுத்தின, கட்டி முடித்த அந்த மகிமையான
இம்மையிலே அவர் வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தங்களையும் ஆசீர்வாதங்களையும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் சுதந்திரிக்கும்படியாய் செய்து மறுமையிலும் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணினாரே, அந்த வாக்குத்தத்தையும் தேவசனங்களாகி நாம் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை செய்வது அதிக நிச்சயம். தேவசனங்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் தோசத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாக கர்த்தரை பார்த்து அர்ப்பணிப்போம். நமக்குரிய நன்மை கர்த்தருடைய கரத்தினால் கட்டி முடிக்கப்படும் பொழுது தேவசனங்களாகி நாம் இதை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தரை நம்மை சுதந்திரிக்க செய்வார். கர்த்தாமே இந்த வசத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே பயன்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்